போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். இப்போ இந்த யூஜிசி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளுநர் செய்கிற எல்லா சேட்டையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திசை திருப்புவதற்காக தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அது ஆளுநருக்கு முழுக்க அதிகாரத்தை தருது, யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிறது. கல்வித்தளத்தை நிர்வகிக்கிற தலைமை பொறுப்பு அவருக்கு இருக்கா அப்படின்னு ஏதோ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் காலேஜில் அவர் நிரூபிச்சிருக்கணும். ஆனால் இப்போ அதை தூக்கிட்டு பப்ளிக் பாலிசி திங்கர்ஸ், பப்ளிக் பாலிசி ப்ரொஃபஷனல்ஸ், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்ரீதர் வேம்பு மாதிரி ஆட்களை கொண்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து துணைவேந்தராக்குவீங்க. ஏன் அனிவிஸ்வாசம் ஹிந்துவிசம்னு எழுதுறேன்னா அதான் நான் முன்னாடி சொன்ன விளக்கம் தான். இந்துவிசம்ன்றதே ஒன்று கிடையாதுடா, சாதியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் தான் சொல்கிறார். சனாதன ஒழிப்புக்கு எல்லாம் பொங்கல் எழுதுறீங்களே, அதை முதல்ல இந்தியாவில் தியரிட்டிக்கலாகவே பேசி அதை நடைமுறையிலையும் மேடைகளையும் பேசினவர் அம்பேத்கர் தான். ஈழத் தலைவர் பிரபாகரன் அவர்களை குருமூர்த்தி அவர்கள் அவ்வளோ கேவலமாக பேசுகிறார். அதாவது போதை மருந்து கடத்தியவர்னு பேசுகிறார். அதுக்கெல்லாம் உனக்கு கோவம் வரதே கிடையாது. பேசி 2 நாள் ஆச்சு, எந்த ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது. எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு குருமூர்த்தியை கிழிச்சிருவேன், செருப்புகள்ட்டு அடிப்பேன், என் கால் மயிருக்கு சமமா அப்படின்னு மற்றவங்களை கேட்குற மாதிரிலாம் சீமான் கேட்டது கிடையாது. நண்பர் சீமான் எழுதுறாரு. சீமான் எச்ராஜாவை எப்படிலாம் திட்டுக்காரு நம்மளுக்கு தெரியும். இந்த தெருநாய் இருக்கும் பாரு, நம்ம முன்னாடி வந்து குலைக்காது, துரத்தி விட்டு அப்படி போய் அந்த தெருவில் முனையில் வந்து நம்மளை பார்த்து குலைச்சி போகணும். எச்ராஜாவை நாயோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தவர் சீமான். அர்ஜுன் சம்பத் கூட இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்றாரு? படிப்படியாக எங்களை நோக்கி வராரு. ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறம் தான் சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு அதுக்கு ராகுல் காந்தி கொடுத்த விளக்கமும் சர்ச்சையாயிடுச்சு. ஏன் அப்படின்னா இவங்களுக்குன்னு போராட்டினதுக்கு ஒரு சுதந்திர போராட்டம் வேணும் இல்லை. சுதந்திர போராட்டத்தை போய் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சுபாஷ் சந்திர போஸே இவங்களை அசிங்கமாக திட்டிருக்காரு. உங்களின் மதவாதம் அம்மனமாக நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயல்பாட்டாளர் திரு மதுர் சத்யா. வணக்கம். வணக்கம். தமிழக ஆளுநர் ஏற்கனவே தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிச்சதா ஒரு சர்ச்சை. இப்போ பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லலை, அதை அடுத்து வள்ளுவர் படத்துக்கு காவி உடை அணிவிச்சு மரியாதை செலுத்துறாரு. இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் என்னதான் போராடினாலும், திமுக கூட்டணி கட்சிகள் என்னதான் போராடினாலும் அவர் செய்யறது செஞ்சுட்டு தானே இருக்காரு. இல்லை, அது வந்து என்னதான் செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்னா, ஐயா நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க அப்படின்னு முயற்சி செய்கிறோம். அவர் இல்லைப்பா, நான் போய் தெருவில் நின்று மண்ணை வாரி என் தலையில் தான் போட்டுக்குவேன் அப்படின்னு பொதுமக்களுக்கு நான் எவ்வளோ பெரிய அறிவு கட்டவேன், எவ்வளோ பெரிய தற்குறி அப்படின்னு திருப்பி நிரூபிச்சிட்டுருக்காரு. அப்படின்னா அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறதோ இல்லை தமிழர் பண்பாடு அப்படிங்கிறதோ இந்த மாதிரியான ஒரு மூடநம்பிக்கை உடையவர் இல்லை வந்து குழந்தை திருமணம்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, நானே அந்த காலத்தில் குழந்தை திருமணம் பண்ணவன் தான் அப்படிங்கிற போதானே பிற்போக்குவாதி பேசுகிறதுனால பண்பாட்டு ஒன்று சிதஞ்சிட போகிறது கிடையாது. ஆய்வாளர் பெரிய சிந்தனையாளர் தோ பரமசிவம் அவர் சொல்லியிருக்காரு, எந்த பண்டிகைக்குமே இல்லாத சிறப்பு வந்து பொங்கலுக்கு இருக்குது. ஏன்னா மற்ற எல்லா பண்டிகையும் ஏதோ ஒரு சமய சார்பு இருக்குது, இன்னொன்று அதில் தீட்டு தூய்மை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு பண்டிகை வந்து பொங்கல். பொங்கலுக்கு வந்து பிறப்பு இறப்பு இதெல்லாம் கிடையாது. இந்த விவேக் காமெடியில் சொல்லுவாங்களா, ஐயா உங்களுக்கு போகியே இல்லையா அப்படின்வாங்களே, உண்மையில் சொன்னால் பொங்கலுக்கு அதெல்லாம் கிடையாது. முந்தின நாள் ஒருத்தர் இறந்து போயிட்டார் கூட வீட்டை கூட்டி தொடச்சிட்டு நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லா சமயங்களையும் சேர்த்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு பண்டிகைன்னு தான் பொங்கல் இருக்குது. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, சர்ச் வாசலில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி பார்த்து இஸ்லாமியர்கள் எஸ்டிபிஐலேருந்து எல்லா கட்சியுமே பொங்கலுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கு. அப்போ எல்லாரும் அனுசரிக்கிற இல்லை எல்லாரும் பின்பற்றுற ஒரு பண்டிகையாக பொங்கல் பண்டிகை இருக்குது அப்படின்னும் போது அதை ஒரு தொடர் தாக்குதலுக்கு ஏற்படுத்திகிட்டே இருக்கார். அது வந்து ஒரு சனாதன பண்டிகைன்னு முன்னாடி சொன்னார், அது ஒரு இந்து சமய பண்டிகைன்னாரு, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது. இன்னும் சொல்லப்போனால் அவர் அம்பேத்கரை பற்றியே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினார்னா, கொடியேற்றிட்டு அம்பேத்கர் வந்து ஆங்கிலேய சிந்தனைக்கு வந்து விழ பார்த்தார், அந்த வலையில் விழ பார்த்தாரு. எப்போ? பூனா ஒப்பந்தத்தின் போது, சைமன் கமிஷன் அமைத்த போது ஆங்கிலேயர்கள் பிடியில் இருந்தார்ன்ற மாதிரியான ஒரு பேச்சை பேசி அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வந்து வன்மையாக கண்டித்தார். அவர் வந்து மார்க்சியம் அதெல்லாம் வந்து இந்த இந்திய சமூகத்துக்கு பொருந்தாது அப்படின்னாரு. எந்த அளவுக்கு ஒரு பெரிய அறிவாளினா அரசியல் கருத்துக்களை தாண்டி இன்னும் டார்வின் நியூட்டன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ஊர் அறிவாளிகளை போற்ற மாட்டிங்களா? டார்வின் நியூட்டன்லாம் வந்து ஐரோப்பிய சிந்தனையாளர்கள், இந்த மண்ணுக்கான சிந்தனையாளர்கள் இல்லை அப்படின்னு. அவருக்கு புவியீர்ப்பு சக்தி வேறு மாதிரி ஏதாவது மேலே கீழே போதா என்னன்னு தெரில, அப்படி தான் அவர் மூளை அப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போல் வந்து பரிணாம வளர்ச்சி வந்து அவர் எப்படி அடைஞ்சாருன்னு தெரில, டார்வினை ஏற்றுக்கல அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர் தொடர்ந்து இங்கே வந்து சனாதன கொள்கையை தான் இங்கே வந்து நிலை நிறுத்தணும், திராவிட மாடல் வேஸ்ட்டு, ஃபஸ்ட்டு அந்த பதவிக்கு அப்படின்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நீங்களே கெடுத்துக்கும் போது எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறதான் ஆளுநர் பதவிக்கு கொடுத்துருக்கிற வரையறை. அதெல்லாம் விட்டுட்டு
நேராக ஒரு டீனேஜர் மாதிரி ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா திராவிட அரசை கண்டித்து எழுதுறது, முக ஸ்டாலின் பரவாயில்ல பயந்துட்டார், இப்படியெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு ஆளுநர் எழுதுகிற எழுத்தா இல்லை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் எங்கேயாவது வந்து ரீல்ஸ் போட்டால் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற டீனேஜர்ஸ் பண்ணுற வேலையா? இவர் ஒரு ஆளுநராக இருக்கிறாரு அப்படின்னும் போது இவர் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல இல்லை இவர் காவி சாயம் பூசிட்டாரு அப்படின்னு நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா இதை வந்து ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிடலாம். இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இது பண்ண வேணாம். தமிழ்தாய் வாழ்த்து அவர் நிராகரிக்கிறாரு, அந்த அரசியல் அதாவது சட்டமன்றத்தை வந்து அவர் நிராகரிக்கிறாருன்னும் போது அப்போ கடுமையாக எதிர்க்கலாம். ஏன்னா அது இங்கே ஒட்டுமொத்த மக்களின் இறையாண்மை மீது வந்து சேரை வாரி இறைப்பது. ஏன்னா இத்தனை எம்எல்ஏக்கள் அங்கே உட்காந்துருக்காங்கன்னா மக்கள் வாக்கு செலுத்திருக்கிறாங்க, அவங்க நம்மளுக்கான சட்டத்தை ஏற்றுவாங்க அப்படின்னு அந்த சட்டமன்றம் அப்படின்னு இருக்கு. நீங்கள் அங்கே வந்துட்டு அந்த மாண்பை மதிக்கல அப்படின்னும் போது அது மக்களை அவமதிப்பதற்கு சமம்ன்றதுனால தான் நம்ம அதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிற மொழியை. இந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் அவர் வந்து மாதம் ஒருக்கா எதையாவது பண்ணி தன்னோட விசுவாசத்தை ஆர்எஸ்எஸ்க்கு நிரூபிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ அசிங்கமாக திட்டு வாங்கினார் நம்மளுக்கு தெரியும். சந்திரசூட் வந்து 3 வருஷமாக என்ன ஃபைலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, இப்போ 2 நாளில் உங்களால் சைன் போட முடியல, 3 வருஷம் அப்போ என்ன கிழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் கேட்டார் இல்லையா? அந்த அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு, அந்த அவமானத்தெல்லாம் திசை திருப்பறதுக்கு அவர் மாதம் ஒன்றுக்கா பண்ணிட்டுருக்காரு. இன்னும் ராமர் கோயில் இப்போ ஜனவரி 22 வருது. அப்போ மெமரிஸ் என் ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் காட்டும். அப்போ ஜனவரி 22ஆம் காலையில் இவர் என்ன பண்ணார்னா எங்கேயோ மாம்பழம்லையோ எங்கேயோ போயிட்டு ஒரு கோயிலில் போயிட்டு அர்ச்சனையை போட்டுட்டு அவர்களின் கண்களில் பயத்தை பார்த்தேன் அப்படின்னார். இதெல்லாம் என்ன கண்களில் பயத்தை பார்த்தேன்னா நான் போயிட்டு அவங்க கண்கள் மகிழ்ச்சியை பார்த்தேன் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு மெஷராக ஒரு ஆளுநர் பண்ண வேண்டிய வேலையாக ஏதோ சினிமா டைரக்டர் மாதிரி போய் கண்ட கதையை எழுதிட்டு இருக்காரு அப்படின்னும்போது இதுக்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பல்கலை மானியக்குழு அந்த பிரச்சனை இன்னும் முடிஞ்ச பாடு இல்லையே. என்னதான் அரசு நீதிமன்றம் போனாலும் ஆளுநர் தரப்பில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அது ஆமாம். இப்போ இந்த யூஜிசி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளுநர் செய்கிற எல்லா சேட்டையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை திசை திருப்புவதற்காக தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அது ஆளுநருக்கு முழுக்க அதிகாரத்தை தருது யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா ஏகே ராஜன் கமிட்டி வந்து இங்கே நீட்டுக்காக அமைக்கப்பட்டது. அதிலே முதல் பாகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 246 படி அதில் வந்து ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கு ஒத்திவாசி பட்டியல் எல்லாம் என்னென்ன கடமைகள் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இவங்க வந்து சட்டம் இயற்றலான்னு இருக்குது. அதில் லிஸ்ட் 1ல் யூனியன் லிஸ்ட் 1ல் 44th லைன் என்ன சொல்லுதுன்னா யூனியன் அரசாங்கம் இந்தந்த நிறுவனங்களெல்லாம் நிர்வகிக்கலாம், பட் நாட் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ்ன்னு போட்டிருக்கு. பட் நாட் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ், யூனிவர்சிட்டிகளை நிர்வகிக்கும் பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கிடையாது. அதே மாநில அரசு லிஸ்ட் 2 அதில் பார்த்தா 32வது வரையில் தெளிவாக போட்டிருக்குது எல்லா யூனிவர்சிட்டிஸையும் நிர்வகிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்குது. அப்போ பேசிக்காகவே நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே நீங்கள் வந்து மாநில அரசு வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருக்குது அந்த சண்டையெல்லாம் விட்டுருவோம். இது அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வந்து ஆளுநரே எல்லா துணைவேந்தர்களையும் நியமிக்கிறது அப்படிங்கிறது. அதை தாண்டி இதையெல்லாம் பண்ணல அப்படின்னா உடனடியாக அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்களாம். அவங்களோட எல்லா விதிக்கும் கட்டுப்பட்டு நடக்கணுமா. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கான வரையறை இருக்கு இல்லையா, க்ரைட்டீரியா இருக்கு இல்லையா, அதை மாற்றுறாங்க. இது வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா 10 வருஷம் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராகவோ இல்லை ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் அதாவது ஒரு கல்வித்தளத்தை நிர்வகிக்கிற தலைமை பொறுப்பு அவருக்கு இருக்கா அப்படின்னு ஏதோ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் காலேஜில் அவர் நிரூபிச்சிருக்கணும். ஆனால் இப்போ அதை தூக்கிட்டு பப்ளிக் பாலிசி திங்கர்ஸ், பப்ளிக் பாலிசி ப்ரொஃபஷனல்ஸ், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்ரீதர் வேம்பு மாதிரி ஆட்களை கொண்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து துணைவேந்தராக்குவீங்க. அது பேசிக்கலி இவங்களுக்கு எந்த முதலாளிகள்லாம் சார்பாக இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கி உட்கார வைக்கிறது. அப்புறம் இப்போ அஜித் டோவல் வந்து விவேகானந்தா ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அபத்தமான பேப்பர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது சாதி வந்து வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சுன்ற மாதிரியான ஆய்வுகள்லாம் பண்ணுற நிறைய திங்க் டேங்க் இவங்களே வச்சுருக்காங்க. இப்போ இந்த நபர்கள்லாம் தூக்கி துணைவேந்தர்களாக போடுறது. அப்போ அது காரணம்னா இப்போ வந்து வளரிக்கிட்டு இருக்காருன்றோம்ல ஆளுநர். தேடுதல் குழுவில் கூட யூஜிசி உறுப்பினர் சேர்த்துங்க. ஆமாம், சேர்மன் அவருக்கு என்ன வேலை இங்கே? யூஜிசி சேர்மனுக்கு எல்லா யூனிவர்சிட்டி பற்றியும் தெரியுமா? அதாவது இவங்க எலெக்ஷன் கமிஷன் தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு குழு போட்டாங்கல்ல, மோடி இருப்பாராம், ஒரு கேபினெட் அமைச்சர் இருப்பாராம், அப்புறம் வந்து மல்லிகார்ஜுன கார்கே. எதுக்கு அவரை வச்சுக்கிட்டு? எப்படியும் அவர் போடுறதை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வீட்டோ பண்ணிடுவீங்க. அதே போல தான் அந்த பல்கலைக்கழக குழு இருக்குமா, அதை தாண்டி யூஜிசி சேர்மன் இருப்பாராம், ஆளுநர் இருப்பாராம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சொல்லிட்டிங்கன்னா அந்த குழுக்கு அப்புறம் என்ன வேலை? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆளுநர் கொட்டிக்கிட்டு இருக்கார்ல, இங்கே வந்து பொங்கல் வந்து சனாதன பண்டிகை, ஐயா வைகுண்டர் வந்து சனாதனத்தை தூக்கி பிடிச்சவர் அப்படின்னு சொல்லி அடி வாங்கினார். அங்கே வந்து வைகுண்டரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் திட்டினாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆமாம், அதையெல்லாம் இனிமேல் சிலபஸாக வரும். இதை படித்தா தான் உனக்கு வேலை அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே இவங்க பஜ்ரங் தள், விஹெச்பி இதையெல்லாம் வச்சு மக்கள் மத்தியில் இந்த இந்துத்துவ கருத்தியில் கொண்டு போடுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்களோ அது வந்து 10ல் 1 பங்காயிரும்.
ஏன்னா நீ அங்கே கலவரம் பண்ணணும், வன்முறை நிகழ்த்தணும், 4 பேரை மிரட்டணும், அங்கே சமூக செயல்பாட்டாளர்னு ஒரு 10 பேர் இருப்பான், அவனை மிரட்டணும், அப்புறம் போலீஸை தாண்டி போகணும். ஆனால் இங்கே ஜாலியாக அரசு கொடுக்குற சம்பளத்தில், அரசு கொடுக்குற பணத்தில் நீங்கள் வந்து சிலபஸாக ஏற்றி மாணவர்களுக்கு இது பண்ணிட்டு போவீங்க. இன்னும் மாணவர்களை தேடி வந்து படிப்பாங்க. ஏன்னா இது படித்தா தான் வேலைன்றீங்களே, ஏன்னா அவன் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறான் இப்படி. ஸோ அதுக்கான நடவடிக்கை அப்படின்னு தான் பார்க்குறோம். அதுக்கு ஆளுநர் டைவர்ஷன் டாக்டிக்ஸாக இந்த கோமாளித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம கருத்தாக இருக்குது. நடந்து முடிந்த இந்த துக்ளக் ஆண்டு விழாவில் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஒரு கருத்தை சொல்கிறாரு. திருமாவளவன் தான் அம்பேத்கர் வந்து எது இந்துத்துவாவுக்கு எதிரான ஆளுங்கிற மாதிரி காட்டுறாரு. நான் அவர் கூட விவாதிக்க விரும்புகிறேன். அம்பேத்கர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? அம்பேத்கர் இந்துத்துவத்துக்கு ஆதரவாக பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. 1927 அது தொடர்பாக பல விஷயங்களை எழுதியிருக்காரு அப்படின்னு ஆதாரத்தோடு சொல்கிறாரு. எந்த ஆதாரத்தோடு சொல்கிறாருன்னு அவர் ஆதாரத்தை நிரூபிக்கணும். இன்னொன்று சீக்கிரம் தேதி குறிக்க சொல்லுங்கள். அப்போ தான் இந்த ஆள் வந்து அசிங்கப்படுறதை நம்ம பொதுவெளியில் பார்க்க முடியும். இந்துத்துவம் எங்களோட பாரம்பரியம், உயர்ஜாதிக்கு மட்டும் இந்துத்துவம் கிடையாது, எங்களுக்கும் அது சொந்தமானது அப்படின்னு சொன்னதா. அதாவது 1927 மகாத் சத்தியாகிரகத்தில் ரெசல்யூஷன் போடுறாங்க. என்ன ரெசல்யூஷன்ஸ்னால், சாதி பெயர்களை பின்னால் போட்டக்கூடாதுன்னு 3வது ரெசல்யூஷன் இருக்குது. இது நம்ம ஊரில் பெரியார் வந்து செஞ்சது, அது அங்கே அவரும் செய்கிறார். 1927 தான் நீங்கள் சொல்கிற மனுஸ்மிருதியை டிசம்பர் 26 அம்பேத்கர் எரிக்கிறார். அப்போ வந்து இந்துத்துவத்துக்கு ஆதரவாக மனுஸ்மிருதி வச்சார். அப்போ மனுஸ்மிருதின்றது வந்து இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்குதா? அதே போல் 1927 அவர் வந்து இந்துத்துவங்கிறது எல்லாத்துக்கும் வேணும்னு கேட்கல. 4வது ரெசல்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ப்ரீஸ்ட்ஹுட், அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேணும்னு கேட்குறாரு. அது வந்து இந்துத்துவத்தை எங்களுக்கு வந்து சொந்தமாக்குங்கலாம் கேட்கல. இன்னும் சொல்லப்போனால் 1935 நீங்கள் லேட்டஸ்ட்டாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம்னு வச்சுக்கோங்க, 1935 நான் இந்துவாக சாக மாட்டேன்னு ஏவல மாநாட்டில் சொல்கிறார். அதுக்கப்புறம் 1957 பௌத்த மதத்துக்கு திரும்புகிறார். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏகப்பட்ட எழுதியிருக்காரு. அதில் வந்து தெளிவாக 1936 எழுதும்போது சொல்கிறாரு, இந்து மதம் அப்படின்ற ஒரு மதம் கிடையாது, அது வந்து ஒரு சாதியின் குவியல், ஒரு கலெக்ஷன் ஆஃப் காஸ்ட்டு. ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் எந்த ஒற்றுமையும் கிடையாது. இவங்க எல்லா சாதிக்கும் ஒற்றுமை அப்படின்னு எப்போ வரும்னா, ஆன்டி முஸ்லீம் ரைட்ஸ், இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரத்தில் மட்டும்தான் இவனுங்க ஒன்றுபடுறானுங்க, இல்லைனா இந்து மதம்ன்ற எந்த ஒற்றுமையும் கிடையாது இன்னும் சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, 1940களில் சொல்கிறாரு, இஃப் ஹிந்துராஜ், ஏன்னா அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வந்துடுச்சு, இந்த பரப்புரைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இந்துத்துவத்துக்கு எதிராக அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, இஃப் ஹிந்துராஜ் பிகம்ஸ் அ ரியாலிட்டி இட் வில் பி த கிரேட்டஸ்ட் கெலாமிட்டி ஹேப்பனிங் டு திஸ் கண்ட்ரி அப்படின்றார். அதாவது இந்து ராஜ்யம் இங்கு சாத்தியமாகிவிட்டது என்றால் இந்த நாட்டுக்கு நிகழ்ந்ததில் பெரிய பேரிடர் அதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். அதையும் சொல்கிறாரு. 1927 சொல்கிறார் இல்லையா, அந்த வருஷமே ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சாதி இந்துக்கள் யாருமே இந்த மாநாட்டை நடத்துறதுக்கான இடம் தரல. அப்போ ஒரு இஸ்லாமியர் தான் முன் வந்து இடத்த தர்றாரு. அங்கே மாநாடு நடக்குது. மாநாடு நடத்துனா அந்த குளத்தில் போய் தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுத்தோடனே தலித்துகள் மீது சாதி இந்துக்கள் கொடூரமான கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ தப்பித்து வந்த தலித் மக்களுக்கு நிறைய இஸ்லாமியர்கள் தான் வந்து இடம் கொடுக்குறாங்க, அவங்க வீட்டில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுத்த ஒரு இன்ஸ்பெக்டரும் இஸ்லாமியர். இதை பார்த்துட்டு அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, நிலம் கொடுத்தவங்க, தாக்குதலேருந்து தப்பிக்க வச்சவங்க, அப்புறம் நடவடிக்கை எடுத்தவங்க எல்லாமே இஸ்லாமியர்களாக இருக்கணும் போது அம்பேத்கர் சொல்கிறாரு, இன்னைக்கு இஸ்லாமியர்கள்லாம், இஃப் மொஹமடன்ஸ் வேர் நாட் தேர், தி அன்டச்சபிள்ஸ் ஆஃப் திஸ் நேஷன் வுட் see the real face of Hindu Raj அப்படின்றார். இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை என்றால் இன்னைக்கு தீண்டத்தகாதவர்கள், அந்த காலத்தில் தலித்துகளுக்கு பேர் தீண்டத்தகாதவர்களானவர், இந்து ராஜ்யம் எவ்வளவு கொடூரமானது என்பதை பார்த்துருப்பார்கள் அப்படின்றார். அப்போ இப்படி கருத்துக்களை வச்சதான் வந்து அம்பேத்கர் வழிய அவர் வந்து இந்துத்துவத்துக்கு ஆதரவாக, ஏங்க அவர் இந்து மதமே அழியணும் அப்படின்னு தான் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு எழுதுறாரு. அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு அவர் ஏன் எழுதுறாரு? ஏன் அனிகிலேஷன் ஆஃப் ஹிந்துவிசம்னு எழுதுறேன்னா, அதான் நான் முன்னாடி சொன்ன விளக்கம் தான், இந்துவிசம்ன்றதே ஒன்று கிடையாதுரா, சாதியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் தான் சொல்கிறார். சனாதன ஒழிப்புக்கு எல்லாம் பொங்கி எழுதுறீங்களே, அதை முதல்ல இந்தியாவில் தியரிட்டிக்கலாகவே பேசி அதை நடைமுறையிலையும் மேடைகளையும் பேசினவர் அம்பேத்கர் தான். அப்போ அவரை வச்சுக்கிட்டு இவ்வளவு கேவலமாக பேசுகிறீங்க. ஆனால் அப்போல்லாம் சீமான் போன்றவர்களுக்கு எந்த எரிச்சல் வராது. முதல்ல இந்த குருமூர்த்திங்கிறவர், அவர் ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்றத நம்ம எதுவும் குற்றச்சாட்டில், அவர் வந்து சுஜாதா சிவஞானம் சொல்லிட்டு கேரவனில் ஒரு பத்திரிகையாளர் இருக்காங்க, அவங்க சூப்பரான ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அவங்க குருமூர்த்தியை பற்றி ஒரு பெரிய கவர் ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குருமூர்த்திகிட்ட சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க, அவர் வந்து திருப்பி விடை அமைச்சிருப்பார், அதையும் பதிவு பண்ணுறாங்க. அதில் அவர் சொல்கிறாரு, கோயங்கா இருக்கார் இல்லையா, இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆரம்பித்த கோயங்கா, அவர் வந்து சொல்லுவாராம், இவர்கிட்ட காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, டே நானே பெரிய ஃப்ராடரா, நீ என்னோட பெரிய ஃப்ராடாக இருக்குடான்னு வந்து சொன்னது ரொம்ப பெருமையாக இன்ன வரைக்கும் குருமூர்த்தி சொல்லியிருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு ஃப்ராடு தான் இந்த நபர். 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தை சோராமசாமி அவர்களே ஆதரிக்க தயங்கிய போது வெளிப்படையாக துக்ளக்லாம் அதில் ஆதரித்து எழுதினவர். அப்போல்லாம் எங்கே போயிருந்தான்னு தெரியல. அப்போ அருண் ஷோரின்ற பாஜகவோட மந்திரி வர்ஷிப்பிங் த ஃபால்ஸ் காட்ஸ்னு ஒரு புக் எழுதினார். அம்பேத்கரை நீங்கள் வணங்குவது என்பது தவறானது, ஏன்னா அவர் ஒரு போலியான கடவுள்,
அவர் பிரிட்டிஷாரின் ஏஜென்ட்டு, அவர் இங்கே இருக்கும் தலித் மக்களை பிரிட்டிஷ் அரசியலுக்கு விற்க பார்த்தாருன்னு எழுதின புத்தகத்தெல்லாம் இருக்கும்போது இவர் துக்ளத்லாம் இருந்தார், இவர் பாஜகவை ஆதரிச்சுட்டு தான் இருந்தார். அப்போல்லாம் அம்பேத்கர் மீது வராத பற்று இன்றைக்கி ஏன் அம்பேத்கர் மீது இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அதையும் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்த ஒரு தலித்தே நம்மளுக்கு சொல்கிறார். பன்வர் மேகவன்ஷின்னு ஒரு தலித் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார். அவர் பாபரி மஸ்ஜித்தை இடிக்கலாம் போனார். இடிக்க போயிட்டு கடைசியில் ட்ரெயின் மாதிரி போய் அவர் எங்கேயோ போயிட்டார். ஆர்எஸ்எஸ்ல அவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, 2010க்கு மேலே ஆர்எஸ்எஸ் என்ன முடிவுக்கு வந்துருச்சுன்னா, இனிமேல் அம்பேத்கரை நம்ம எதிர்த்துக்கூடாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சேரிகளில் போய் இந்த பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் போலியான தலைவர், அவர் பிரிட்டிஷ் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. 2010க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அம்பேத்கரை நாம் கையில் எடுத்தால் தான் தலித் மக்களின் வாக்குகளை பெற முடியும், அங்கே நம்ம இந்துத்துவ அமைப்புகளை ஊடுருவ முடியும்னு அவர் தலித்தின் ஆர்எஸ்எஸ்னு ஒரு புக்கே இருக்குது, அந்த புக்கில் சொல்கிறார். அதைத்தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி அம்பேத்கரை வைத்துக்கொண்டு பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது, அம்பேத்கரை வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக நிறுத்துவது, அம்பேத்கரை வைத்துக்கொண்டு காந்திக்கு எதிராக, காந்தியும் அம்பேத்கரும் முரண்பட்டாங்க, காந்தியும் அம்பேத்கரும் முரண்பட்டது மாதிரியே நேருவும் அம்பேத்கரும் முரண்பட்டாங்க. ஆனால் இப்போ இந்த முரண்களையெல்லாம் வைத்துக்கொண்டு இங்கே இருக்கிற ஜனநாயக சக்திகள் மத்தியில் பிளவு ஏற்படுத்தலான்னு குருமூர்த்தி போன்றவான ஃப்ராடுகள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மேடையில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, சீமானோட நான் பல விஷயங்களை ஒத்து போகிறது கிடையாது, ஆனால் பெரியார் எதிர்க்கிற துணிச்சல் வந்ததுனால நான் அவரை பாராட்டுறேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், ஏன்னா பெரியார் இவங்களுக்கு முதன்மை எதிரியாக இருக்கிறாரு. இப்போ இவங்க வந்து பல்வேறு மாநிலங்களில் இவங்க முன்னேறதோட பயங்கரமாக முன்னேறுக்கிறாங்க. ஓபிசி வாக்குகள், அது பிரதானமாக சொல்லலாம் பார்ப்பனர் இல்லாத வாக்குகளில் இவங்க முன்னேறுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அது நிகழ மாட்டேங்குது அப்படின்னும்போது பயங்கரமான எரிச்சல். நம்மளுக்காக ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா அப்படின்ற மாதிரி நான் ஏன் முன்னாடியே சொல்லிட்டுருக்கேன். நான் வந்து இப்போன்னு கிடையாது, இந்த கருத்தும் கிடையாது. 2017க்கு பிறகான சீமானோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து சங்கிகள் வடநாட்டில் ஒரு பிரச்சாரத்தை சொல்லுவாங்க, அதுக்கான தமிழ் டப்பிங் பண்ணுவார். ஏன் அப்படின்னா, ஹெச் ராஜா சொல்லும்போதோ குருமூர்த்தி சொல்லும்போதோ இல்லை இலகணேசன் சொல்லும்போதோ நம்ம ஊர் மக்களுக்கு வந்து என்னடா யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்குது, அந்த பார்ப்பன பாஷை எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ரிலேட்டபுளாக கிடையாது. ஆனால் நம்ம சித்தப்பா பெரியப்பா மாதிரி ஒருத்தர் வந்து ஹாஹான்னு சிரிச்சுக்கிட்டு கையை தட்டி நம்ம மொழியில் வெகுஜன மொழியில் பேசும்போது நம்மளுக்காக தான் பேசுகிறான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது சங்கிகள் செய்கிறதோட தமிழ் டப்பிங் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாமே அவர் சங்கிகள் என்ன சொல்கிறாங்களோ, தாய்மதத்துக்கு திரும்பலேருந்து இங்கே வந்து பெரியார் எதிர்ப்புலேருந்து திராவிட எதிர்ப்புலேருந்து அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னும்போது, குருமூர்த்திக்கு அவர் ஒரு நேச்சுரல் ஆலை, அதாவது இயற்கையான வந்து தோழனாக தான் இருப்பார். நீங்கள் பாருங்கள், அவ்வளவு கேவலமாக பிரபாகரனை பேசுகிறார். யார்? ஈழத்தலைவர் பிரபாகரன் அவர்களை குருமூர்த்தி அவர்கள் அவ்வளோ கேவலமாக பேசுகிறார். அதாவது போதை மருந்து கடத்தியவர்னு பேசுகிறார். அதுக்கெல்லாம் உனக்கு கோவம் வரதே கிடையாது. பேசி 2 நாள் ஆச்சு, எந்த ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது, எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு குருமூர்த்தியை கிழிச்சிருவேன், செருப்பு கழட்டி அடிப்பேன், என் கால் மயிருக்கு சமமா அப்படின்னு மற்றவங்களை கேட்குற மாதிரிலாம் சீமான் கேட்டது கிடையாது. நான் வந்து ரவுடி போய என் வெறியாக்கி விட்றாதீங்க, முடிச்சு விட்டு போயிடுவேன்னு மற்றதுக்கு எப்போ பெரியாரிய தோழர்களை பற்றி பேசுகிற மாதிரி குருமூர்த்தியை பற்றி பேசுகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு பெரியாரை மற்றவங்க பாராட்டினாலே என்ன பாராட்டிக்கிட்டு இருக்க, பெரியாரை பற்றி வதந்தியை பரப்பாரிப்பேன். அப்போ உங்களோட சீமானோட நேர்மை, அது குருமூர்த்தியோட நேர்மை இல்லை, குருமூர்த்தி தான் கேவலமானாலும் நம்மளுக்கு தெரியும். இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், சசிகலாவை ஆதரிப்பதற்கு நம்மளுக்கு கங்கை ஜலம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, எதிராளியை அடிக்கிறதுக்கு சாக்கடை ஜலமாக இருந்தாலும் அடிப்போன்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக சாதிய வன்மத்தோட சசிகலாவை பேசினார். சசிகலாவை சாக்கடை ஜலமாக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் நீங்கள் சசிகலாவுக்கு பாராட்டெல்லாம் எழுதிருக்கீங்க. சீமான் பாராட்டு எழுதியிருக்காரு, வீரமங்கை தனக்கு எதிரான சூழ்ச்சியெல்லாம் முறியடிச்சிட்டு ஜெயிலை விட்டு வெளியே வந்திருக்காங்கன்னு பிறந்த நாளைக்கு பாராட்டு எழுதினார். அப்போ குருமூர்த்தி உங்களையும் எப்படி பார்க்குறாருன்னு தெரிய வேணாம், அப்போ குருமூர்த்தியை எதிர்க்க வேணாம். ஆனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் குருமூர்த்தினா சாஃப்ட்டு, எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க, பாஜகக்காரங்க பாராட்டுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சாஃப்ட்டு. ஆனால் பெரியார்னு வந்தால் மட்டும் நீங்கள் வந்து மிதிச்சிருவேன், உதச்சிருவேன், கிழிச்சிருவேன், நான் வந்து இனிமேல் பெரியாரை வந்து ஒழிச்சிட்டு பார்க்குறதா மறுவேலை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் சொன்னீங்க பெரியார் வந்து ஒரு தலை சிறந்த தலைவர், ஆனால் அவர் எங்கள் ரத்தத்தில் பிறக்காதனால நாங்கள் தலைவராக ஏற்கலை அப்படின்றதான் உங்கள் வாதமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பெரியார் மீது அவ்வளோ வதந்தி பரப்பிட்டு யாரெல்லாம் வண்டியில் ஏறுறா பாருங்கள். உங்களுக்கு வந்து குருமூர்த்தி வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு, சுமன் ஸ்ரீராமன் ஆதரவு தெரிவிக்கிறாரு, மாரிதாஸ் ஆதரவு தெரிவிக்கிறாரு, இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எச்ஜி சூர்யா பெரிய பதிவு எழுதுறாரு, இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியும் போதே உங்களோட நிலைப்பாடு எவ்வளோ கேவலமானது அப்படின்னு தெரியும். இல்லை, அவங்க ஆதரிக்கிறதுனாலே ஒரு பாஜக ஆகிட முடியாதுல்ல. இல்லை, அவர் பாஜக ஆறாரு ஆகலை அப்படிங்கிறலாம் வேறு மேட்ரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாஜக எதற்கு ஆதரிக்கிறதோ அதையே நீங்களும் ஆதரிக்கிறீங்க அப்படின்னும்போது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இது போல் பாஜகவினர் ஏதோ ஒரு திமுகவினருக்கோ இல்லை ஈவன் அதிமுகவினருக்கோ இந்த படி யுனானிமஸாக, அதாவது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அன்கண்டிஷனல் சப்போர்ட். நீங்கள் பாருங்கள், சீமானை வந்து ஹெச் ராஜா வந்து நண்பர்னு எழுதுறாரு, நண்பர் சீமான் எழுதுறாரு. சீமான் ஹெச் ராஜாவை எப்படிலாம் திட்டுறாரு நம்மளுக்கு தெரியும். அந்த வாய்ப்புள்ள ராஜா அந்த ஸ்பீச்செல்லாம் ஹெச் ராஜாக்கு தான், அந்த ராஜா வந்து ஹெச் ராஜா தான். அது என்ன சொல்கிறாரு, ஹெச் ராஜா போன்ற நபர்கள்லாம் இந்த தெருநாய் இருக்கும் பாரு, நம்ம முன்னாடி வந்து குலைக்காது,
துரத்தி விட்டு அப்படி போய் அந்த தெருவில் முனையில் வந்து நம்மளை பார்த்து குலைச்சி போகணும். எச் ராஜாவை நாயோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தவர் சீமான். அப்படி இருக்கிற சீமானை பெரியார் எதிர்த்தாருன்னும் போது அர்ஜுன் சம்பத் கூட இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நான் வந்து கொல்ல பார்த்தவர் இன்னைக்கு பெரியாருக்கு எதிராக நிற்கிறது பாராட்டுறேன். அவர் என்ன சொல்றாரு, படிப்படியாக எங்களை நோக்கி வராரு. திராவிடத்தை ஏற்றாரு, அப்புறம் வந்து முருகனை ஏற்றுக்கிட்டாரு, சிவனை ஏற்றுக்கிட்டாரு, இனிமேல் வந்துடுவார். ஏன்னா நம்மளே பார்க்குறோம், சீமான் வந்து ஃபஸ்ட்டு தனி தமிழ்நாடு கேட்டவர், தமிழ் ஈழத்தையும் தமிழ்நாட்டையும் சேர்த்து ஒரு ஒன்றியத்தை கட்டுவோன்னு சொன்னவர். இப்போ என்ன பேசுகிறாருன்னா, பாரத நாடு பைந்தமிழர் நாடு, எனக்கு எதுக்குறா தேங்காய் சில்லு, தேங்காவே என்னதுரா அப்படின்ற மாதிரியான உருட்டெல்லாம் உருட்டிக்கிருக்கான்னு பார்க்கணும். அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரே பாதையை பயணித்து இப்போ வந்து ஒன்றிணைஞ்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்ம யூஜிசி பற்றி பேசணும் இல்லையா, இந்த யூஜிசி பற்றி சீமான் பேசியிருக்காரா? இது தமிழ் மாணவர்களின் கனவை சிதைக்கிறது. இது தமிழ் மாணவர்களின் அவர்களோட பண்பாட்டை பற்றி அவங்களால படிக்க முடியாது. இனிமேல் வந்து ஆரிய பண்பாட்டை பற்றி தான் அவங்க சிலபஸில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்லேருந்து எல்லாமே கட் ஆக போகுது. இனிமேல் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற காலேஜ், ஒரு 500 மீட்டர் இருக்கிற காலேஜ்னா கூட நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதணும், அவன் வைக்கிற என்ட்ரன்ஸ் எழுதணும்னு அந்த மாதிரியான கொள்கைகள் அவங்க கொண்டு வந்துட்டு காணும் போது இதுக்கு இதெல்லாம் போராட்டம் பண்ண வக்கில்ல. இங்கே கல்வி உரிமைக்காக போராடின பெரியாரை அவதூறு பரப்புவதற்கு நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, போராட்டம் பண்ணுவீங்க, சங்கிகள் ஆதரிப்பாங்க, அதையும் நீங்கள் வாங்கி வச்சுப்பீங்க. அந்த சங்கிகள் பிரபாகரனை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்றதுலாம் உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னும் போது உங்கள் விசுவாசம் யார்கிட்ட இருக்குன்றது ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. அதே மாதிரி இன்னொரு பெரிய சர்ச்சை என்னென்னா, ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் ஒரு கருத்து சொல்கிறாரு. அதாவது ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறம் தான் சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்னு. அதுக்கு ராகுல் காந்தி கொடுத்த விளக்கமும் சர்ச்சையாயிடுச்சு, இந்தியாவை எடுத்து போராடணுங்கிறாருன்னு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இவங்க ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கிறதா. ஏன் அப்படின்னா, இவங்களுக்குன்னு போராட்டினதுக்கு ஒரு சுதந்திர போராட்டம் வேணும் இல்லை. சுதந்திர போராட்டத்தை போய் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத அதாவது எதிர்கட்சியினர், இப்போ இருக்கிற எதிர்கட்சியினர் இல்லை, அன்றைக்கி வந்து இவரே திட்டிருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் இவங்க இன்றைக்கி தங்களோட தலைவர் காந்தி வந்து சுபாஷ் சந்திர போஸை வஞ்சிச்சிட்டாருன்னு அவ்வளோ கொந்தளிக்கிறாங்களா. சுபாஷ் சந்திர போஸே இவங்கள அசிங்கமாக திட்டிருக்காரு. உங்களின் மதவாதம் அம்மனமாக நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சுபாஷ் சந்திர போஸ். ஏன்னா அவர் ஆர்மி எங்கே வருதுங்கிறத பிரிட்டிஷ்காரங்களுக்கு போட்டு கொடுத்தவங்க இவங்க தான். அந்தளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இவங்க. இந்த பாபரி மஸ்ஜிதை இடிப்பு, அந்த இடிப்பை தொடர்ந்து இந்த கோயிலை கட்டுறது, இதை வந்து தேச விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. சரி, இது வந்து இஸ்லாமியர்களின் பிணத்தின் மீது கட்டப்பட்ட அப்படிங்கிறது ஒரு புறம். ஏன்னா இங்கே இருக்கிற 20 கோடி இஸ்லாமியர்களை நீங்கள் 2ஆம் தர குடிமக்கள் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு சின்னம் தான் அந்த மசூதி இடிப்பு, கோயில் கட்டுவது. சரி, அதை விட்டால் நீங்கள் அங்கே இருக்கும் இந்துக்களுக்கு என்ன செய்தீர்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அது ஏன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக சொல்கிறதுனா, இவங்க இந்துக்களின் பிணம் மீது அதுவும் கட்டிருக்காங்க. பாபரி மஸ்ஜித் இடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ராம்கே நாம் சொல்லிட்டு ஒரு அருமையான இது இருக்குது, ஆவணப்படம் இருக்குது. அது வந்து ஆனந்த் பட்வர்தன் எடுத்த ஆவணப்படம். அந்த ஆவணப்படம் இன்றைக்கி யூடியூப்பில் சப்டைட்டில்ஸோடு இருக்குது, போய் பாருங்கள். அது பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு முன் பின் ரெண்டுமே வந்து பதிவு செய்கிற ஆவணப்படம். அதில் வந்து மஹந்த் லால் தாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பூசாரி இருக்கார். அந்த பூசாரி யார் அப்படின்னா, இவங்க வந்து இந்த ராம் லல்லாங்கிற சிலையை வைக்கிறாங்க இல்லையா, இடிப்பதற்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலையை வச்சிடறாங்க. அதுக்கு பூட்டை வந்து இவர் தான் திறந்து விட்றாரு, ராஜீவ்காந்தி தான் திறந்து விட்றாரு. அதுக்கப்புறம் பூஜை நடக்குது. அந்த கோர்ட்டு கேஸுக்கு போகும்போது கோர்ட்டாக பார்த்து, ஹைகோர்ட்டாக பார்த்து ஒரு பூசாரியை அசைன் பண்ணுது. அவர் பேர் தான் மஹந்த் லால். அவர் அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்களோட கோரிக்கை கிடையாது, இங்கே இருக்கிற இந்துக்களோட கோரிக்கையே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து பல வருஷமாக அவங்க தொழுகிறதும் நாங்கள் பூஜை செய்கிறதும் பேரலாக பண்ணி பழகிட்டோம். இங்கே எங்களுக்கு ஒரு பெரிய சண்டை சச்சரவு கிடையாது. அசலூர்காரனுங்க இவனுங்க விஹெச்பிக்காரங்க வெளியேருந்து வந்து இந்த இல்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் என்னங்கிறாருன்னா, நீ இடிக்க போகிறது வந்து மசூதி கிடையாதுரா, ஏற்கனவே நீ அந்த குழந்தை ராமரோட சிலையை வச்சுட்ட அப்படின்னும்போது, அங்கே பூஜை நடக்குது அப்படின்னும்போது, நீ இடிப்பது ராமர் கோயிலும் தான். நீ அது ராமர் கோயில் மசூதி ரெண்டும் ஒரே இடத்துல இயங்கிட்டு இருக்குது, ராமர் கோயிலே தான்டா நீ இடிக்க போகிற. நீ வந்து இந்துக்களுக்கு எதிரானவன், நீ வந்து இஸ்லாமிய எதிர் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஆதரவாளர்கிட்ட சொல்கிற, ஆனால் உண்மையில் நீ இந்துக்களுக்கே எதிரானவன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இடிக்கிறாங்க. ஏன்னா அவர் இருந்தாருன்னா என்னை தாண்டி இடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஏறுன்னு சொல்லிட்டு அவர் அப்புறப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அதற்கான எவிடன்ஸ் அவர் சிபிஐட்ட கொடுக்க போகிறாரு. இவங்க இதில் சதித்திட்டம் பண்ணியிருக்காங்க அப்போவே சொல்கிறாரு. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கிடையாது, அப்போவே என்ன சொல்கிறாருன்னா, பல கோடி அவனுங்க வந்து கல்லா கட்டியிருக்கானுங்க அங்கே உண்டியில் வச்சு, இதற்காக நாங்கள் வந்து இடிக்க போகிறோம், கோயில் கட்ட போகிறோன்னு பணம் வசூல் பண்ணி, பன்னாட்டு பணம் தரவங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி பல கோடி ஆட்டையப்பட்டிருக்கானுங்க இவனுங்கன்னு அந்த எவிடன்ஸ்லாம் சிபிஐட்ட கொண்டு போய் தரப்போகிறாரு. அவரை சுட்டு கொள்கிறாங்க. அப்போ இந்த ராமர் கோயில் அப்படின்னு கட்டப்பட்டது அங்கே இருக்கும் ராமர் சிலைக்கு பூஜை செய்து கொண்டிருந்த ஒரு பூசாரியை கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது இந்துக்கள் நினச்சி பார்க்கணும், இதுலேருந்து யாருக்கு விடுதலை இருக்குது அப்படின்னு. அதனால தான் அங்கே இருக்கிற இந்துக்கள் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட விரட்டியிருக்காங்க. இவங்களை அங்கே வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே ஒரே பொது தொகுதியில்
ஒரு பட்டியலினத்தவரை வேட்பாளராக அறிவித்து அந்த பட்டியலினத்தவர் பயங்கரமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது அப்படின்றது அங்கே அயோத்தி இருக்கிற அந்த தொகுதியில் தான், எம்பி தொகுதியில் தான். அப்படின்னும்போது மக்கள் தெளிவாக கான்ஸ்டியூஷன் பக்கம் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த பிரிவினைவாத அரசியலுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். நம்ம திருப்பியும் சொல்கிறோம், நீங்கள் வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, மோகன் பகவத் பேச்சை கேட்பவர்கள், அந்த மக்கள் அங்கே கடை வைத்திருந்த மக்கள் என்ன அவதிக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படின்றத ஏகப்பட்ட காணொலிகள் இருக்குது. பிரணாய் ராய் போய் எடுத்திருக்காரு, NDTVயை சேர்ந்த பிரணாய் ராய் போய் எடுத்திருக்காரு. அதில் அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடையை அப்புறப்படுத்துறதுக்கு, அதாவது சாதாரணமாக இந்துக்களாகியவங்க இங்கே வந்து தட்டுமுட்டு சாமான் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த பிளாஸ்டிக் பொம்மை கடையெல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த கோயிலுக்கு விற்பதற்காக கடைகளே போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு புல்டோசரை வச்சு அவங்க கடையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு அங்கே கட்டப்பட்ட ஒரு வளாகம் மாதிரி ஒன்று கட்டப்பட்டு அங்கே 30 லட்ச ரூபா கொடுத்தா தான் உனக்கு கடை, 20 லட்ச ரூபா கொடுத்தா தான் கடை அப்படின்ற மாதிரி வசூல் வேட்டையில் இறங்கியிருக்கிறார்கள். அப்போ இந்துக்களின் வயிற்றில் அடித்து தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இன்னுமே கூட அங்கே பட்டியலினத்தவர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை அப்படின்னு இன்னும் குற்றச்சாட்டுகள் எழுந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ராமர் கோயில் கட்டினதுலாம் பார்த்துருக்கோம், மேலே கூரை லீக் ஆகுது, அங்கே முன்னாடி போட்டிருக்கிற பல்பெல்லாம் திருடிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ராமரின் பெயரில் ராமரே தான் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஓட்டு போடல, பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னொன்னே பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அயோத்தி மக்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஏன் அப்படின்னா புராண காலத்துலேருந்து ராமரை முதுகில் குத்துவதான் அவங்க வேலையாக இருந்திருக்கு. அப்படின்னும் போது பாருங்கள், தேர்தலையும் நம்ம குத்திட்டாங்க அப்படின்னு அவ்வளோ வக்கரமான அரசியல் செய்கிறவங்க இவங்க. இதுதான் தேச விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்கன்றது ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கும் தேசத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க 2000ஆம் ஆண்டு வரை தேசிய கொடியை அங்கீகரிக்காது. இவங்க காவி கொடி தான் பார்க்கணும், மூவர்ண கொடியே வேணான்னு சொல்லவங்களுக்கும் தேசத்துக்கு என்ன சம்மந்தம்? அதனால் இவங்க வந்து இவங்க வந்து தேச விடுதலை நம்ம விடுதலை சொல்லிட்டா தான் நம்மளுக்கு வந்து பதட்டம் அடையணும். ஐயோ இவங்க பாதையில் வரமோ, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சீமானும் குருமூர்த்தியும் ஒத்து போனால் வந்து சீமான் பதட்டப்படணும், அந்த மாதிரி நம்மளோட இவங்க ஒத்து போயிட்டால் நம்ம பதட்டப்படணும். இவங்க கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கிறாங்க. இப்போ ஆனாலும் சீமான் வந்து அரசியல் ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே தானே போகிறாரு. இப்போ 8% இப்போ மாநில கட்சி அங்கீகாரம் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியாக தானே இருக்குது. இது என்ன மாதிரியான வளர்ச்சி அப்படின்னு பாருங்களேன். ஏதாவது ஒரு கட்சி, இங்கே அதிமுக ஆரம்பிக்கப்பட்டிருக்குது, திமுக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, தேமுதிக, மக்கள் நீதி மையம் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. இதில் யாருமே இப்போ மக்கள் நீதி மையம் கூட ஒரு MP சீட்டை வாங்கிட்டாருங்கிறாங்க. ஆச்சா, மற்ற எல்லா கட்சி தொடங்குன்னு நீங்கள் பாருங்கள், இத்தனை வருஷத்தில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்காத ஏதாவது ஒரு கட்சி நம்ம பார்த்துருக்கோமா? இது வளர்ச்சியெல்லாம் கிடையாது. எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காலத்தில் இளைஞர்களுக்கு சில அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்திக்கு நம்ம தவறு தான், சரியான விளக்கங்கள் தரல. வேலையின்மை நிலவுது அப்படின்னா அதுக்கு பொருளியல் ரீதியாக என்ன காரணம், அரசியல் ரீதியாக என்ன காரணம், மேல் நாடுகள் இந்தியா போன்ற நாடுகளை எப்படி வஞ்சிக்குது, இங்கே ஆளும், அதாவது இங்கே வந்து பொருளியல் ரீதியாக கொள்கைகளை வகுக்கிறதுக்கு உரிமை ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மட்டும்தான் இறையாண்மை இருக்குது, எந்த மாநில அரசுக்கும் கிடையாது. இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்து இளைஞர்களுக்கு புரிய வைக்காதனால ஒரு போகிற போக்கில் தெலுங்கு கன்னடன்னு சொல்கிற ஒரு ஈஸியான விளக்கத்தை யார் தராங்களோ அவங்க பின்னாடி போகிறதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அது எல்லா காலகட்டத்திலுமே இளைஞர்களுக்கு இருக்கும். அப்படின்னும்போது சீமான் அப்படின்ற நபர் அதை மிகச்சிறப்பாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறார், அதை வந்து பயன்படுத்திக்கிறார். இளைஞர்களுக்கு எல்லா உப்புமா வழக்கம், அது சாதி மதம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்து தான் பக்கம் வச்சுக்கிறாரு அப்படின்றது தான் அவரோட இன்றைய பங்காக இருக்க வழியா. நான் அதனால தான் சொல்லுவேன், எலெக்ஷனை வச்சு சீமானை கணிக்கவே கூடாது. ஏன்னா அவருக்கு ஜெயிக்கிற அபிப்பிராயமே கிடையாது. ஜெயிக்கிற அபிப்பிராயம் இருந்தால் ஏதாவது போட்டி போட்டு ஏதாவது மல்லு கட்டி 1-2 MLA சீட்டாக ஜெயிச்சிருப்பார். ஆனால் அவரோட நோக்கம் அப்படின்றது இந்த முற்போக்கு இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள் பற்றி இளைஞர்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது, அது பக்கம் போகக்கூடாதுன்னா நீங்கள் அது தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேசிய இன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமான விளக்கமாக கேரளாக்காரனை பாரு, ஆனால் அவர் பேச்சில் பல இடங்கள்ல அம்பேத்கரனுடைய பொன்மொழிகளை சொல்றாரு, மார்க்ஸருடைய பொன்மொழிகளை சொல்றாரு. நீங்கள் பெரியாரை மட்டும்தான் எதிர்க்கிறாரு. இல்லை நீங்கள் எடுத்து பாருங்க, அம்பேத்கர் பொன்மொழிகள் அப்படின்னு அவர் சொல்றது எல்லாமே முக்காவாசி அவரே ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அப்படின்னாரு, இன்னொரு மேடையில் அதே லெனின் சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. நீங்கள் இப்படி கைத்தட்டுறதுல எந்த தலைவருக்குன்னு அவர் வாயில் வருதோ அந்த தலைவர் தான். நீங்கள் ஒரே கோட்டை அவர் ஃபிடல் காஸ்ட்ரோ, தம்பி ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிறான்னு தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் போன வாரம் ஒரு மேடையில். தம்பி ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிறான் அப்படின்னுவார், ஒரு மேடையில் அதே லெனின் சொல்கிறான்னு, அதே கோட்டை இன்னொரு மேடையில் வந்து மாவோ சொல்கிறான்னு. அது பொன்மொழிகள்ன்றது கிடையாது. இந்த எங்கேயாவது போய் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து 10 ரூபாய்க்கு புக் வைப்பாங்க, 1000 கோட்டுகள் உள்ள ஒரு புக்கு வைப்பாங்க, அதை பார்த்து படிச்சுக்கிறது. கோட்டை தலையில் ஏற்றுக்கூடா, அப்புறம் போகிற போக்கில் லெனின் அம்பேத்கர் மாவோன்னு ஏதாவது போட்டுக்கூடான்ற மாதிரி தான். ஆனால் அம்பேத்கருக்கு முற்றிலும் எதிரானவர் தான் இவர். ஏன்னா நம்ம கிளியராக சொல்கிறோம் இல்லையா, சாதி பேர் போட்டுக்கூடாதுன்னு அம்பேத்கர் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காரு. நீ என்ன பண்ணுற, ரோஷினி நாடார்னு பேர் போட்டுக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை? அவள் குடிப்பெருமையை சொல்கிறா, எங்கேருந்து வந்தோன்ற வரலாற்றை சொல்கிறான்னு கேட்குற. அப்போ அங்கேயுமே நீங்கள் எதிரானவங்க தான். அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து கல்வியை நான் தந்துட்டு அப்புறம் எதுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்குற. அப்போ நீங்கள் எப்படி அம்பேத்கருக்கு ஆதரவானவராக இருப்பீங்க?
எல்லாத்துக்குமான கல்வி உரிமை 2006 சட்டம் வந்துருச்சுல்ல, அப்போ இருந்தும் சாதிய ஒடுக்குதல் கல்வியில் இருக்குல்ல, அப்போ அதனால தானே ரிசர்வேஷன் இருக்குது. அந்த அடிப்படையை கூட புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் எப்படி அம்பேத்கருக்கு ஆதரவாக இருப்பீங்க? நீங்கள் மார்க்சியத்துக்கு ஆதரவு பண்ணுறீங்க. மார்க்சிய கட்சிகள், அதாவது சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தனால தான் 100 நாள் வேலை திட்டம் வந்திருக்குது. ஏன்னா மக்கள் இங்கே அவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 100 நாள் வேலை திட்டத்தினால தான் நிலப்பிரபுக்கள்கிட்ட வந்து அங்கே விவசாயத்தில் தொழிலாளர்களாக இருக்கவங்க ஒரு அந்த பிடி வந்து தளர்த்தப்படுது. அவங்க இண்டிபெண்ட்டாக கையில் காசு புழங்குதுன்னு இருக்கிற ஒரு திட்டத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுதான் பிரதான காரணம், விவசாயம் அழிவதற்கே பிரதான காரணம்னு இப்போ வரைக்கும் மணி அவர்கள் பேட்டியிலையும் சொல்கிறாரு, ராவணன் சேனல் கொடுக்குற பேட்டியிலையும் சொல்கிறாரு, 100 நாள் வேலை திட்டத்தினால தான் வந்து அழியுது, விவசாயம் அழியுதுன்றாரு. அப்போ நீங்கள் எப்படி மார்க்சியத்துக்கு வந்து நெருக்கமானவராக இருப்பீங்க? எல்லா கட்டத்திலையும் தொழிலாளர்களுக்கும் இங்கே சாதியால் ஒடுக்கப்படுபவர்களுக்கும் அருந்ததிகளை தெலுங்குன்றீங்களே, அப்போ எப்படி நீங்கள் வந்து இதுக்கான ஆதரவு? நீங்கள் வந்து பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி கைத்தட்டதுனால வந்து நீங்கள் ஆதரவுலாம் ஏற்றுக்க முடியாது. கருத்தியல் ரீதியாக இன்றைக்கும் கூட நீங்கள் பெரியார் பேரை சொல்லி திட்டுறீங்க அப்படின்றத விட அவரோட எல்லா கொள்கைகளுக்கும் எதிராக இருக்குங்கிறதுனால தான் நம்ம பெரியாருக்கு எதிர்ன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நேற்றா பெரியாருக்கு அவர் எதிர்ன்னு சொல்கிறோம். அவர் பெரியாரை பாராட்டிகிட்டு இருந்த காலத்துலேயும் பெரியாருக்கு எதிர்ன்னு தான் சொன்னோம். நடவடிக்கைகள் பேஸ் பண்ணி தான் இந்த ஒற்றை வரி வசனமோ இல்லை வந்து யார் பேர் அவர் சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து 2ஆம் பட்சம் தான் அப்படின்னு தான் சொல்கிறோம். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.